Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. குடியரசு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆங்காங்கே தனித்தனியே ஆலோசனை நடத்தியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்று தேமுதிக இன்னும் அறிவிக்காத நிலையில் தேநீர் விருந்திற்கு வந்திருந்த தேமுதிக பொருளாளர் சுதீஷை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் தனித்தனியாக அழைத்து சென்று நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினர். தேநீர் விருந்து முடிந்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நயினார் நாகேந்திரன் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் மரியாதை நிமித்தமாகவே சந்திப்புகள் நடந்தன என்று தெரிவித்தனர். திமுக வேண்டாம் என நினைக்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என தேமுதிகவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மறைமுகமாக அழைப்பு விடுத்தார். எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைந்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. இல்லை சார், அவரை தனியாக அழைச்சிட்டு போய் ஓரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சா? இல்லை, இப்போ நாங்கள் எல்லாரையும் பேசிட்டு இருந்தோம். எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் தனியாக பேசிட்டு தான் இருந்தோம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள்ட்டையும் தனியாக பேசிட்டு இருந்தோம். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடமும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இதில் அரசியலே கிடையாது. டீ சாப்பிட்டோம், சிரித்து பேசிட்டு இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இதுதான் நடந்தது. வேற என்ன நடக்கணும்னு சொல்கிறீங்க? கூட்டணியில் இல்லாமல் வெளியிலே இருக்கின்ற கட்சிகள் ஒரே குறிக்கோள் திமுக வேண்டாம் என்று நினைத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைய வேண்டும், வெல்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.